1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து 80,040 ரூபாய்க்கு விற்பனை. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிப்பதற்கு தடை. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையிலும் மாலை அல்லது இரவில் மழை பெய்ய வாய்ப்பு. டெல்லி யமுனை நதியில் தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம். 60 ஆண்டுகளில் இல்லாத அளவாக உயர்ந்த நீர்மட்டம். உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் மழை. மதுராவில் பல கோயில்களுக்குள் புகுந்த வெள்ளம். இமாச்சலின் சம்பா அருகே வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. மணிமகேஷ் யாத்திரை மேற்கொண்ட 350 பேரை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவம். ஜெர்மனி பிரிட்டன் பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் உறுதி. பத்ரிநாத், கேதார்நாத் உட்பட 4 ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரை இன்று முதல் மீண்டும் தொடக்கம். கனமழை, நிலச்சரிவிலிருந்து மீண்டு இயல்பு நிலை திரும்புவதால் உத்தராகண்ட் அரசு ஏற்பாடு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மணலிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளார் என வி.கே. சசிகலா பெருமிதம். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையனின் பேச்சால் தேனி மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது பழனிசாமிக்கு எழுந்த எதிர்ப்பும் ஆதரவும். ஒருபுறம் அதிமுகவை ஒன்றிணைக்க வலியுறுத்தி முழக்கங்கள், மற்றொருபுறம் நீங்கள் மட்டும் போதும் என ஆதரவு குரல்.
அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு பாஜகவை காரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்குது. நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், பாஜக உறவாடி கெடுக்கும் ஒரு பாசிச சக்தி. யாருக்கிட்ட உறவாடனாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பல முதும்னா ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினை நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி என குற்றச்சாட்டு. சாலையில் டயர்களை கொளுத்தி பாமகவினர் மறியல் போராட்டம். பழம்பெரும் பாடலாசிரியர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் காலமானார். தமிழ்நாட்டின் முதல்வர்களாக இருந்த அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பாடல் எழுதிய பெருமைக்குரியவர். சசிகலாவுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை மீது சிபிஐ வழக்கு பதிவு. பணமதிப்பு நீக்க அறிவிப்பு வெளியான சில வாரங்களிலேயே 450 கோடி ரூபாய் பணமாக கொடுத்து வாங்கியதாக எஃப்ஐஆர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் விழாவையொட்டி மாட்டு வண்டி போட்டி. சாலையில் சீறி பாய்ந்த வண்டிகளை பார்த்து ரசித்த பொதுமக்கள். சென்னையில் ராணுவ மையத்தில் வீரர்கள் அணிவகுப்பு. பயிற்சியை நிறைவு செய்த 170 பேர் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் சேர ஏற்பாடு. மகாராஷ்டிராவில் சாய தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். யுக்ரைனுக்கு மற்ற நாடுகள் படைகளை அனுப்பினால் ரஷ்யாவின் முதல் குறி அவர்கள்தான். ரஷ்யாவை எதிர்த்து போரிட 26 நாடுகள் தயாராக உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் பேசியிருந்த நிலையில் புட்டின் எச்சரிக்கை. கேரளாவை போன்று தமிழகத்திலும் கரைபுரண்ட ஓணம் பண்டிகை உற்சாகம். பத்மநாபபுரத்தில் சண்டை மேளம் முழங்க ஆடி பாடியவாறு கோட்டையை சுற்றி ஊர்வலம் வந்த மக்கள்.